1.1 8 விழுக்காடு வாக்குல பெற்றிருக்கு. கூட்டணி ஆட்சியெல்லாம் தரேன்றாரு. எங்க தலைமையேற்று வருவாங்களான்னு கேளுங்க. வந்தாலும் அங்க சேர்த்துக்க போறது இல்ல. ஏன்னா திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்லங்கிறது எங்க நிலைப்பாடு. அவங்க இல்லையே, அவங்க தனியா தானே இருக்காங்க. யாரு? தாவேக்கா எப்ப பேசணும்னு நினைக்கிறேன். 1967 பத்தி விஜயும் சொல்றாரு, ஆதோர் ஜான் சொல்றாரு. 67 தேர்தல் முன்னுதாரணமா காட்டுறாங்க, 67 77 காட்டுறாங்க. 67 தேர்தல் முன்னுதாரணமா யார் வேணாலும் காட்டலாம், தாவேக்கா காட்டலாமா? அதே 67 தானே காமராசர் தோத்து போனாரு, உங்க கொள்கை வழிகாட்டி. அந்த காமராசர் சொல்றாருங்க, திமுகவையும் அதிமுகவையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைங்கிறார். இங்க ஒரு மட்டையை பேசுங்க, இன்னொரு மட்டையை பேச மாட்டீங்களே. ஏன் அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க? அதிமுக கட்சி ஊழல் கட்சியா இல்லையா? அதிமுக கொடுங்கோல் ஆட்சி கொடுத்தா இல்லையா? தூத்துக்குடியில இறந்து போன தங்கச்சி ஸ்னோலனோட தாயார் தாவேக்கா இருக்காங்க. ஆனா அந்த தாவேக்கா அதிமுக விமர்சிக்க மறுக்கிறது. இது சந்தர்ப்பவாதமா இல்லையா? ஏன் கவினோட மரணம் குறித்து விஜய் அறிக்கை தரல? ஏன் பார்க்க போகல? ஏன்னா ஒரு சமூக வாக்கு கிடைக்காதோங்கிற தயக்கம். இங்க வந்து திராவிடம்னு பேசுறாங்க. தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனதான் கன்னடம்னு கமலஹாசன் பேசிட்டாரு. அப்ப கடுமையா கர்நாடகாவில் அச்சுறுத்தல் கமலஹாசனுக்கு கருத்துரிமைக்கிறதாக. அப்ப திரையுலகத்தை சேர்ந்தவர் விஜய். ஏன் அது குறித்து வாய் திறக்கல? வாய் திறந்தா கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடாது. அப்ப இங்க தேர்தலுக்கு வர்றப்பையும் இந்த அரசியல் கட்சி தொடங்கி வர்றப்பையும் ஒரு கணக்கு, லாப நட்ட கணக்கு. அங்க குரல் கொடுத்தாவும் லாப நட்ட கணக்கு. இது வந்து எப்படி சொல்றது, எந்தவித கோட்பாடும் இல்லாத உதிரிகளா இருக்கிறாங்க. நான் எதிரி நினைக்கல, உதிரியா இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் படிங்க, தெரிஞ்சுக்குங்க, கத்துக்கிட்டு வாங்க. மண்ணுக்கு மக்களுக்கு போராடுங்க, வீட்டை விட்டு வெளில வாங்க, களத்தை நில்லுங்க, சண்டை போடுங்க, வாழ்த்துருங்க. மற்றபடி இந்த நிலத்துல இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா முதல்ல நிக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். வாக்கு காசு கொடுக்காம, திரை கவர்ச்சி இல்லாம நாங்க தான் களத்தில் நிக்கிறோம். இங்க வந்து 4 முனை போட்டி, நாங்க 2 முனை போட்டி தான். ஒரு பக்கம் திராவிடம் தான் எல்லாம் என்று சொல்ற ஒரு முனை, இன்னொன்னு திராவிடம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்ற ஒரு முனை, பெரியார் மண் என்று சொல்ற ஒரு முனை, பெரியார் நாங்க மண்ணாதான் கருதுங்கிற இன்னொரு முனை. இங்க சாதி, மதம், அதிகாரம், திரை கவர்ச்சி இதெல்லாம் ஒரு முனை. இன்னொரு பக்கம் இனம், மொழி, மண், மானம் இன்னொரு முனை. பெரியார் எங்கள் வழிகாட்டி, நாங்கெல்லாம் பெரியாரோட வழி தோன்றல் ஒரு பக்கம், பிரபாகரன் பிள்ளைங்க சொல்ற மறுமுனை. சண்டை திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற சண்டை காலத்துல சந்திப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.